Very good morning. வெல்கம் டு டே 5 ஆஃப் மை வெயிட் லாஸ் சேலஞ்ச். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா குடித்து ஹைட்ரேட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே. 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தேன் இன்றைக்கி. 16 மணி நேரத்தை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியெல்லாம் குடித்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி நல்ல ப்ரோபயோட்டிக் ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நேற்று பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இந்த பழைய சோறு அதை ஃபஸ்ட்டு டைம் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அது நொதிச்சு வர அந்த ஸ்மெல்லு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுதுங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கை கூட கிடையாது, அதுக்கு கம்மியாக எடுத்து சாப்பாடு போட்டுட்டு அதுலேருந்து அந்த பழைய தண்ணி ஊற்றி வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து நம்ம தயிர், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ம் போட்டு கலந்து அது கூடவே இது வந்து ப்ரோபயோட்டிக்கு நல்ல கார்ப்ஸும் இருக்கும், ஆனால் தேவையான அளவுக்கு நமக்கு ப்ரோபயோட்டிக் இருக்கும். அதனால் அதையும் எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா வச்சுருந்த மீன், பொரியல், கோவக்காய் எல்லாமே மிச்சம் இருந்தது. சரி, அதுக்காக புதுசாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டான்ட்டு எடுத்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாமே இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மட்டை ரைஸ் எடுக்கும்போது நம்ம அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோங்க. இதில் நம்ம வெள்ளை சாப்பாடை விட இதில் கொஞ்சம் வந்து கம்மி தான், நம்மளோட கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கும்போது பார்த்தோன்னா ஒயிட் ரைஸ் எடுக்கும்போது நிறைய எடுத்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இது வந்து கம்மியாக எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணிக்கு வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நொங்கு கிடச்சிது. நொங்கு பார்த்து இந்த சீசனில் தான் நொங்கு கிடைக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு நொங்கு. ஒரு 6 நொங்கு எடுத்து அப்படியே எல்லாத்தையும் பிச்சு சாப்பிடும்போது அப்படியே உடம்பே ஒரு மாதிரி குழுன்னு ஆயிடுச்சுங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழம் அந்தந்த சீசனில் தான் சாப்பிட்ணும். சின்ன வயசுல எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு ரொம்ப சொல்லுவாங்க, அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுறது தான். இப்போ டயட் இருக்கனால உங்ககிட்ட காமிக்கிறேன், அவ்வளோதான். மத்தியானம் அப்படிங்கிறத தாண்டி லஞ்சு, டின்னரு 2மே சேர்த்து ஒன்று தான். கொஞ்சம் ஒயிட் ரைஸ், ஒரு 2 கரண்டி சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு பொரியல், நல்ல தவா ஃப்ரை பண்ண சிக்கன், இத்தினூண்டு ஆயில் தான், வேறு எந்த ஐட்டமே நான் யூஸ் பண்ணல. அது கூட வெங்காயம், தக்காளியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையுமே வந்து அடுத்த ரீலை நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டாச்சுல்ல, கண்டிப்பாக உட்காந்துடவே கூடாது நமக்கு. ஏன்னா சண்டே நல்ல ரெஸ்ட்டாக இருக்க நேரம், நல்லா தூக்கம் வரும், அதனால் தூங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். அதுவே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. 6 மணிக்கு வித்தவுட் சுகர் ஒரு பிளாக் டீ எடுத்துகிட்டு என்னோடய டே முடிஞ்சுது.